இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ரொம்ப சத்தமாக கைத்தட்ட வேண்டாம், ஏன்னா காலையில் ஆராதனைக்கு நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குன்னு கேள்விப்படுறதுனால கொஞ்சம் சத்தத்தை குறைச்சே நம்ம பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Hallelujah. துதித்து பாடுங்க பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடல் வரிகளை உணர்ந்து பாட போறோம். இந்த ஒவ்வொரு சரணமும் பாடும்போதும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோமாக. நம்ம வெறும் ராகத்து கூட எப்பவும் பாடாதீங்க, அந்த வரிகளெல்லாம் உணர்ந்து பாடுவோம். அற்புதமே அவர் நடத்துதல, கடந்த நாள்ல அற்புதமா நம்மளை நடத்தி கொண்டு வந்தாருன்னு அப்படி நினைக்கணும். என்னை அற்புதமா நடத்தி கொண்டு வந்தாரு, நன்றியால் என் உள்ளம் பொங்குதே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் கண்மணி போல என்னை காத்தீரே, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவரை நம்பி தான் வாழ்றேன், நான் அவரை நம்பி தான் வாழ்றேன். அந்த பாட்டு பாடும்போதே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபமா சொல்றது, கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். நிச்சயம் நம்ம போகும்போதும் வரும்போதும் அவர் தான் எனக்கு புகலிடமா இருக்கிறார்னு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனா
யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, பாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, பாருமென்றே நாம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடினால் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Jesus, amen. Praise the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காருண்யத்தால் இழுத்துக் கொண்டார், இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நடத்துவார். எஸ், தேவனுன் அடைக்கலமே, அவர்
அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த பாட்டு வரிகளெல்லாம் நீங்க அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அநாதி தேவன் உன் அடைக்கலம்னா என்ன அர்த்தம்? அவர் அநாத அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆதி முதல் கொண்டு இருக்கிற தேவன், முடிவில்லாத தேவன் இருக்கார்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய தேவனா இருக்கிறார், உன் அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் இருக்குல்ல, அது உன் ஆதாரமாக இருக்கிறது. நித்திய புயம் நமக்கெல்லாம் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் நித்திய புயம். நம்முடைய புயம் எல்லாம் கொஞ்ச காலத்துல தளர்ந்து போயிடும். அவருடைய புயம் நித்தியமானது. அதனால நித்திய புயம் நமக்கு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்ம ஆண்டவர், நம்முடைய தேவன். அல்லேலூயா. உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர். ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் ஆண்டவர் நடத்துவார். மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மை நடத்துவார். இம்மையில் நடத்துவார், மறுமையில் நடத்துவார், இந்த மாசமும் நடத்துவார், அடுத்த மாசமும் நடத்துவார். அவர் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுங்க, அவர் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்லுங்க, கை உயர்த்தி, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்ல 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 என் பிள்ளை என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமா நம்ம நடத்துவார். வரிகளெல்லாம் உணர்ந்து பாடுவோமா? கனக பாதை காரிருளில் தூய தேவ, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரோற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சொல்லுங்க, ஆதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை தொடங்கிடுவாய் தூய தேவதயவா, இப்புவி யாத்திரை தொடர்ந்திடுவாய் தூய தேவதயவான். கடும் கானகத்தில் அவர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்
அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமாக. பிரைஸ்ல இந்த கால வேளையில நல்ல ஆவில் நிரம்பி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு முக்கியம் என்று நாம் சொல்லுவோம். அவர்தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முக்கியமானவர். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அவர் உயர்த்தப்படுவாராக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நீங்க தான்ப்பா தலைவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால யோசுவா சொன்னது போல நாங்க சொல்ல முடியும். ஓ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை பலன் தந்தவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை கிருபை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை ஆண்டவரே நீ பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர் நமக்கு. அவர்தான் ஒத்தாசை வரும் பர்வதம். சொல்லி கர்த்தரை துதிங்க. ஓ தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் அவர். ஓ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். அவருடைய சமூகம் தான் நமக்கு அடைக்கலம். அவருடைய பாதம் தான் நமக்கு விடுதலை. அவர்தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைய, உங்க சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் அறிவார். எந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட வந்தாலும் அவர் ரெண்டு கரத்தால் தூக்கி நிறுத்தி மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன் இந்த கால வேளையில இந்த ஆராதனையில வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இந்த கால வேளையில இருக்கிறார். அதனாலதான் அவரை ஆராதிக்கிறோம். ஓ thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்தாசைவர் பர்வதமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தவிர யாரை கை உயர்த்த முடியும்? அவருக்காகத்தானே நான் நிற்கிறோம், அவருக்காகத்தான் நிற்கிறோம். ஆண்டவரை உமக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். கர்ஜிக்கிற சிங்கத்துக்கும் ஓநாய்களுக்கு எங்களை தப்புவித்தவரே ஸ்தோத்திரம். பலவீனத்துக்கு விலக்கி காத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் நடுவில் தேவன் துணையாயிருந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இத்தோடு முடிந்தது என்று நினைத்த பொழுது இன்னும் தொடர செய்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமையில கர்த்தர் எங்களுடைய கை தூக்கினீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானம் தந்தார், புது வாழ்வு தந்தார். அவர் தந்ததெல்லாம் சொல்லி ஆராதிக்கணும். அவர் வல்லமை தந்தார், அவர் அபிஷேகம் தந்தார், அவர் விடுதலை தந்தார், அவர் சுகம் தந்தார். ஆமென். அவர் பயணத்தை ஆசீர்வதித்தார், அவர் பொருளாதாரத்தை தந்தார், வேலை தந்தார், வருமானம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.